ஹாய் ஆல், இது ஒரு இயர் எண்ட் vlog மாதிரி தான். நியூ இயர் வந்து ஒரு லாங் வீக்கெண்டாக வந்ததுனால நாங்கள் ஃபேமிலியோட ஒரு சின்ன ட்ரிப் ஒரு 3 டேஸ் வந்து ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எல்லா ஹில் ஸ்டேஷனும் போயிருக்கோம். பட் ஏற்காடு இது வரைக்கும் நான் போனதில்லைங்கிறதுனால தான் அந்த டெஸ்டினேஷன் இந்த தடவை சூஸ் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது இந்த ட்ரிப்பு. ஸோ அந்த வேல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய தென்னை மரத்தோப்பு இந்த மாதிரி இருந்தது. ஹில்ஸும் கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது. ஊட்டி, கொடைக்கானல் அளவுக்கு ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா இல்லை. ஒரு ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் அங்கே ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். போனோன்னே இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஷாப் தான் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி போட் ஹவுஸ் போகலான்னு போனால் டைமிங்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் இருந்தது. ஸோ அந்த பார்க்கில் போயிட்டு இந்த மாதிரி நல்லா போட்டிங் பண்ணுறவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே ஒரு அண்ணா பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருந்தது. அங்கே போயிருந்தோம். அது இந்த வரக்கூடிய அந்த சம்மர் சீசனுக்காக ரெடி ஆகிட்ருப்பாங்க போல இருக்குது. நிறைய இந்த மாதிரி செடி இதை வந்து பதியம் போட்டிருந்தாங்க. சேலுக்கும் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃப்ளவர் ஷோக்காக இந்த மாதிரி ரோஜா செடிகளெல்லாம் பதியம் போட்டு எல்லாம் பதப்படுத்திகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஏற்காடு போகாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய செடிஸ் வந்து சேலுக்கும் வச்சுருந்தாங்க. அந்த கிளாஸ் ஹவுஸ் மாதிரி அதில் வந்து நிறைய இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா திருமண பக்கம்லாம் மாமூஸ் கடையாக இருந்ததுனால ரொம்ப டெம்ட் ஆகி நாங்கள் அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து மாமூஸ் தான் சாப்பிட்டோம். ஸோ மாமூஸ் சாப்பிட்டுட்டு திரும்பி ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நைட்டு டிஜே கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சில் வெதருக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மனசில்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த பஃபெட் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு பகோடா பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே போயிட்டோம். அது பெருசாக எதுவும் இல்லை, சும்மா அந்த ஒரு சீனரி அந்த எண்டு பாயிண்ட் மாதிரி இருந்தது. அங்கே முடிச்சுட்டு அங்கே ஸ்கை பார்க், அட்வென்ச்சரஸ் பார்க் இருந்தது. அங்கே போயிட்டோம். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 200 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கை பிரிட்ஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு அதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸை ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கையில் கொஞ்சம் அதோட சோளம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து பேர்ட்ஸ் உட்காந்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த இடத்த விட்டு போகிறக்கே மனசு வரல. பூரா அழகழகான பேரட்ஸு நம்ம கையில் வந்து உட்காரும்போதே அதோட என்ஜாய்மெண்ட்டே தனி. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் போயிட்டோம். மார்னிங்கே போட் ஹவுஸ் போயிட்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால, இயர் எண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ ரொம்ப டைமெல்லாம் எடுக்கல. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லாட் தான் எங்களுக்கு கிடச்சிது. அதில் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்கி சேலமில் லன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். பாய்.